டயபெட்டிக் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் கால் பாதத்துல புண்ணு வருதுல, கால் பாதத்துல எங்க வருது பாருங்களேன், குறிப்பா கால் கட்டை விரல்ல தான் வருது, இல்ல வேற எங்கேயும் வரலாம்ல, ஏன் இங்க தான் வருது அப்படின்னா கால் கட்டை விரல்ல கரெக்டா மையத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெடிப்புகள் சில பேருக்கு வருவதற்கு முன்னாடியே ஒரு கோடு வரும், கிராக் வரும், அங்கேயே நம்ம அலர்ட் ஆகிக்கணும். ஆகா நமக்கு வந்து கடைசியில் வந்து கால் கட்டவரலையே கட் பண்ணணும்னு போயிடுறாங்க. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே சரி பண்ணணும்னா நிச்சயமா சரி பண்ணிக்கலாம். ஆனா கட்டவரலை கட் பண்ற அளவுக்கு உள்ள போயிருச்சு அப்படின்னு சொல்லுங்களேன், அந்த கட்டவரலை கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, சுகர் அவங்களுக்கு கண்ட்ரோலே ஆகாது. அவங்க இன்சுலின் 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் எடுத்துக்கிறதுன்னு எடுத்தா கூட கண்ட்ரோல் ஆகாது. சுகருக்கு வந்து இன்டேக்கா நம்ம வந்து இந்த ஆவாரம் பூவை வந்து நம்ம எடுத்துக்கலாம், அதை நம்ம வந்து கசாயமா சாப்பிடலாம், ஜூஸா சாப்பிடலாம், உணவுகள் மூலமாகவே அப்படி வந்து சேர்த்துக்கலாம். ஆனா பட் இந்த காலில் இருக்கக்கூடிய புண்ணுக்கு இப்போ சின்ன குழந்தைங்களுக்குலாம் டயபெட்டிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, அது ஜெனட்டிக்கா வருதா இல்லை இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்னால வருதா சார்? இப்போ அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சு, அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சு, குழந்தைங்களுக்கே இப்போ இன்னைக்கு சுகர் வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது இதுல இருந்து நம்ம மீண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க கீழே இருக்க லிங்கை டச் பண்ணி பாருங்க.